ஃபிசிக்ஸ்லேருந்து ஃபிசிக்ஸில் ஃபோர்ஸ் அப்படிங்கிற டாபிக், விசை அப்படிங்கிறது. ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஃபிசிக்ஸ் கண்டென்ட்டில் எங்கே இருக்குது பாருங்கள், 4th சாப்டரில் இருக்குது பாருங்கள். ஃபோர்ஸ், மோஷன், எனர்ஜி அப்படின்றது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ஃபோர்ஸை தான் பார்க்குறோம். இந்த டாபிக் எங்கே இருக்குது அப்படின்னு கொஞ்சம் நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னு வச்சுங்களேன், 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பித்து 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்குங்க. 6th, 7th, 8th, 9th, 10th, 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த விசை, ஃபோர்ஸ் அப்படிங்கிற டாபிக் இருக்குது. ஓகேங்களா? ரைட், இப்போ டாபிக்குள்ளே போகலாம். உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபோர்ஸ் அப்படிங்கிறது சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஃபோர்ஸுடைய வகைகள், அதே மாதிரி இந்த ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிப்படை விசைகள் என்றால் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்தா புரியும் உங்களுக்கு. ஸோ இந்த ஃபோர்ஸ் பொறுத்த வரைக்கும் எலாஸ்டிக்லேருந்து வந்துச்சுன்னா எலாஸ்டிக் ஃபோர்ஸு, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு, அதே மாதிரி கிராவிட்டி ஃபோர்ஸு, மேக்னட்டிசம், ஒர்க் டன் ஃபோர்ஸ், எஃபெக்ட்ஸு, அதுக்கப்புறம் நியூட்டன் எஸ்ஐ யூனிட்ஸ். ஃபோர்ஸோட வந்து எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டன் என். ஸோ இந்த எஃபெக்ட்ஸ்லேருந்து வரக்கூடியதான் என்னென்ன அழுத்தம் வருது, அழுத்தத்தை அளக்கிறது பாஸ்கல் அப்படிங்கிற எஸ்ஐ யூனிட்டு. அதுக்கப்புறம் சைஸ், அதுவும் வந்து ஃபோர்ஸ்னால் வந்து சைஸ் மாறும். ஃபோர்ஸ்னால் மோஷன் ஆகும். மோஷன்னா ஏக்கமாகும். அது எப்படி இருக்கும்? ஸ்லோவாகவும் இருக்கும், ஸ்பீடாகவும் இருக்கும், டைரக்ஷனாகவும் இருக்கும். அதே மாதிரி அதோடைய ஷேப்பும் அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மேக்னட்டிசமில் போனோம்னா ரிப்பல் அண்டு அட்ராக்ட், அதுவும் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அதாவது வந்து கவர்ச்சி, அதுக்கப்புறம் விலகக்கூடியது. ஒர்க் டன்ல எடுத்துட்டிங்கன்னா 3 இருக்குது பாருங்கள். எஸ்ஐ யூனிட்ஸ் வந்து நியூட்டன் மீட்டர்ஸ், அதுக்கப்புறம் இந்த லீவர் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒர்க் டன் வந்து இன் ஜூல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முன்னறிவிப்பு மாதிரி ஒரு படத்து மூலமாக விசையை சொல்கிறோம். சரி, இப்போ விசைனா என்ன, விசையுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த சர் ஐசக் நியூட்டன் இருக்காங்க இல்லைங்களா, அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு அவர் வந்து டெஃபினேஷனை கொடுத்தவர், விசைக்கு சரியான வரையறை கொடுத்தவர் சர் ஐசக் நியூட்டன். என்னன்னா, ஒரு பொருள் நிற்குதுன்னு வச்சுங்க, ஓய்வு நிலையில் நிற்குதுன்னு வச்சுங்க, அல்லது ஏக்க நிலையில் இருக்குதுன்னு வச்சுங்க. ஒரு பொருள் ஓய்வு நிலையிலிருந்து ஏக்க நிலைக்கு மாறும் பொழுது அதுக்கு ஒரு விசை தேவைப்படுது. அந்த விசை தான் முதல்ல சர் ஐசக் நியூட்டன் எக்ஸ்பிளைன் பண்ணார். அப்போ அந்த ஃபோர்ஸ் எப்படிப்பட்டது, எப்படி அந்த இயற்கையிலே இருக்குது அப்படின்னா ஒரு 4 வகையாக இருக்குது. இந்த பேசிக் ஃபோர்ஸ், இந்த 4 பேசிக் ஃபோர்ஸாக இருக்குதுங்க. என்னன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ், ஈர்ப்பியல் விசை, எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ், மின்காந்த விசை, ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், வலிமை மிக்க அணுக்கரு விசை, அதே மாதிரி வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ், அணுக்கரு, அது வலிமை குன்றிய அணுக்கரு விசை. ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கும்? ஆக்சுவலாக ஸ்பேஸ், யூனிவர்ஸில் அது காணப்படும். யூனிவர்ஸில் இட் இஸ் அன் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பை த விர்ச்சு ஆஃப் தயர் மாஸ். சரிங்களா? பொருள்களின் நிறையை சார்ந்த கவர்ச்சி விசையை தான் இந்த ஈர்ப்பியல் விசை. இந்த ஈர்ப்பியல் விசையினால தான் ஒரு பொருள் இன்னொரு பொருளுக்கு இடையே செயல்படும் ஈர்ப்பு விசை. இதை தான் பை நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். அப்போ இந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா, இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த நியூட்டன் ஈர்ப்பியல் விதி. அதாவது ஈர்ப்பியல் விசையானது நிறைகளின் பெருக்கற்பலனுக்கு நேர் விகிதத்திலும் அவற்றுக்கு இடையே உள்ள தொலைவு 2 மடங்கில் எதிர் விகிதத்திலும் இருக்கும். ஸோ படித்து வச்சுக்கணும், இது கேட்பாங்க. சரிங்களா? ஸோ கிராவிடேஷ்னல் நியூட்டன்ஸ் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, the gravitational force is directly proportional to the product of the mass and inversely proportional to the square of the distance between them. இப்படி கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இது என்னது, சரியா தவறா அப்படின்னு கேட்பாங்க. சரியா? சரி, இந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி வீக்கஸ்ட் ஃபோர்ஸுங்க.
வலிமை குன்றிய விசையாக தான் காணப்படுது. அப்போ அண்டம் ஏன் வலிமை குன்றிய விசையாக காணப்படுது? அது அண்டத்தில் யூனிவர்ஸில் நெடு தொலைவில் காணப்படுவதால் அதனுடைய ஃபோர்ஸு குறைவாக தான் இருக்குது. இது மற்ற விசைகள் போல இல்லாமல் ஆற்றலிலும் செயல்படக்கூடிய ஒரு கவர்ச்சி விசை போல தான் காணப்படுதாமா. சரிங்களா? ஸோ அன்லைக் தி அதர் ஃபோர்ஸ், த கிராவிட்டி ஃபோர்ஸ் universally on all matters and energies and is universally attractive. இது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் உடைய சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் பாருங்கள், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், மின்காந்த விசை. இந்த மின்காந்த விசைன்னு சொல்லும் பொழுதே ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. காந்தம் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி இருக்குது, எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணி ஒரு 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 இரும்போ அல்லது ஒரு மெட்டலை வந்து காந்தமாக மாற்றுறோம், மின்காந்தமாக மாற்றுறோம். அப்போது அப்படி மின்காந்தமாக மாற்றும் பொழுது எலக்ட்ரான்கள் போன்ற இரு மின்னூட்ட துகள்களுக்கு இடையே அல்லது மின்னோட்டம் நிகழும் இரு கடத்திகளுக்கிடையே செயல்படும் மின்காந்த விசை. அப்போது ஒரு கம்பி இருக்குது, அதாவது ஒரு கடத்தி, ரெண்டு கடத்தி, இரு கடத்திகளுக்கு இடையே மின்னோட்டம் பாஸ் பண்ணதுக்கப்புறம், கரண்ட் பாஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கே என்னென்ன ஒரு ஃபோர்ஸ் வந்து உருவாகுது. அந்த ஃபோர்ஸ் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், இஎம்எஃப் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படிப்பட்டது? இட் இஸ் அட்ராக்டிவ். பயங்கரமான கவர்ச்சி, பிடிச்சி உடனே இழுத்துரும். சரிங்களா? இது எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து அப்படியே பிடிச்சி இழுத்துரும், அல்லது ரிப்பல்சிவ் ஆயிரும், விலக்கு விசையாகவும் மாறும். இந்த விசை கவர்ச்சி விசையாகவும் காணப்படும், விலக்கு விசையாகவும் காணப்படும். அதனால தான் ஒரு கம்பியில் வந்து கரண்ட்டு போயிட்டுருக்குது, தெரியாதனமாக நம்ம தொட்டுட்டோம்னா ஒன்று கம்பியோடவே படித்து செத்துருவோம், அல்லது கம்பியிலேருந்து நம்மளை தூக்கி வெளியே வீசிடும். ரெண்டு விதமான விசைகள் வந்து ஏற்படும். சரி, எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ் ஒபேஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர்ஸ் லா. இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மின்காந்த விசை எதிர்த்தகவு இருமடி விதிக்கு உட்படுகிறது அப்படின்னு பார்த்துக்கணும். நான் ஏற்கனவே பார்த்தோம். சரிங்களா? என்ன சொல்லியிருக்கோம்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஒரு வீக் ஃபோர்ஸுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸு இட்ஸ் ஏ ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், வெரி ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் தி காம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அண்டு மேக்னட்டிக் ஃபோர்ஸ். எதுங்க? அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ், மின்காந்த விசை எப்படி இருக்குன்னா நிலை மின்னியல் போல இருக்கும், காந்த விசை போலவும் இருக்கும். அப்படின்னா மின்காந்த விசையை பற்றி சொல்கிறாங்க. சரி, அணுக்கரு விசைனா எப்படி இருக்கும்? அணுக்கரு விசை, சரியா? நியூக்ளியர் ஃபோர்ஸ், இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், இன்னொரு ஃபோர்ஸ் வந்து வீக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். சரி, ஸ்ட்ராங்கு நியூக்ளியர் ஃபோர்ஸ் எப்படி இருக்குதுங்க அப்படின்னா, பேசிக்கலி இது வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்படிங்க ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, இட் இஸ் ஆர்டர் ஆஃப் 10 to the power of -15 மீட்டர். ஆமாம், இட்ஸ் ஆர்டர் ஆஃப் 10 to the power of -15 மீட்டர் என்ற குறுந்தொலைவில் மட்டுமே செயல்படுமாமா. ஸோ எப்படிங்க, இந்த ஷார்ட்டஸ்ட் ரேஞ்சு இன் தி ஆர்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் 10 to the power of -15 மீட்டர், ஒரு சிறிய இடைவெளியில் இது பயங்கரமான ஃபோர்ஸு இது செயல்படும். ஏங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணுவின் அணுக்கருவில் என்ன இருக்குங்க? புரோட்டான்களும் நியூட்ரான்களும் இருப்பதால் ரெண்டுமே ஒன்று இணைந்து ஒரு பயங்கரமான ஃபோர்ஸை வந்து உருவாக்கிறதுங்க இந்த அணுக்கரு விசை அப்படின்னு. சரி, வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அது எப்படி இருக்கும்? ஜென்ரலி வீக்காக தான் இருக்கும். இது ஏன் வீக்காக இருக்குது அப்படின்னா, பீட்டா டீகே நடக்கும், பீட்டா சிதைவு ஏற்பட்டு அணுக்கரு வினை ஏற்பட்டு அங்கே ஒரு விசை உருவாகும். இந்த விசை கிட்டத்தட்ட ஈர்பியல் விசை அளவுக்கே இருக்கும். ஸோ ஜென்ரலி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? வீக் ஃபோர்ஸ் தானே பார்த்தோம். அப்போது வலிமை குன்றிய அணுக்கரு விசையும் எப்படி இருக்குதுங்க? ஒரு ஈர்பியல் விசை போல தான் காணப்படும். எப்படி? பீட்டா சிதைவு ஏற்பட்டு. அடுத்த யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸுடைய எஸ்ஐ யூனிட் படித்து வச்சுக்கணும். என்னது? நியூட்டன் அப்படின்னு பார்த்தோம்.
இதோடைய ஃபார்முலா முக்கியமானது பாருங்கள். இதோடைய ஃபார்முலா படித்து வச்சுக்கோங்க. ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன்ஸ். சரிங்களா? ஸோ எஃப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ. இப்போ எம்முங்கிறது கிலோகிராம்ங்க. எம்முங்கிறது கிலோகிராம். இந்த ஆக்ஸலரேஷனை எப்படி சொல்கிறோம் பாருங்கள். மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். சரிங்களா? அதை தான் நம்ம வந்து நியூட்டன்லேயும் அதை மாற்றி சொல்கிறோம். ஆனால் சார் ஐசக் நியூட்டன் 1642 1727 இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் வந்து டைன் யூஸ் பண்ணியிருக்காரு, கிலோகிராம் விசை யூஸ் பண்ணியிருக்காரு, பவுண்டு விசையும் யூஸ் பண்ணி தன்னுடைய அலகில் அவர் பயன்படுத்தியிருக்காருங்க. அப்போ ஃபோர்ஸ் அந்த விசையை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக படங்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு பொருளை தள்ளி விடுவது, பந்தை அடிப்பது, பந்தை இழுத்துட்டு போகிறது, ஒரு பொருளை தள்ளிட்டே போகிறது, இந்த ட்ராவை பிடிச்சி இழுக்கிறது, பேக்கில் வந்து ஒரு கேரி பண்ணி கொண்டு போகிறது, எல்லாமே ஃபோர்ஸை குறிக்கும் அப்படிங்கிறத இந்த பிக்சரைஸ் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரி, எத்தனை வகையாக இருக்குது ஃபோர்ஸ்? 3 வகையாக காணப்படுதுங்க. ஒன்று வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். சரிங்களா? ரெண்டாவது வந்து நார்மல் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸ், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 3 வகை ஃபோர்ஸ்கள் காணப்படுது. இந்த ஃபோர்ஸ் எப்படி அப்படின்னா கான்டாக்ட் ஃபோர்ஸ். இது வந்து ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ், தொடு விசை. தொடு விசையில் தான் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது, நார்மல் ஃபோர்ஸ் இருக்குது, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருக்குது. அதோடைய அர்த்தம் நான் படத்தில் போட்டிருக்கோம். சரிங்களா? தொடா விசைன்னு ஒன்று இருக்குது, நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். அது என்னது? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். சரிங்களா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக சீப்பு இருக்கு இல்லையா, சீப்பு தலை சீவிட்டு சின்ன சின்ன பேப்பர் துண்டுகள் எங்கேயாவது போட்டு வச்சுட்டு அந்த சீப்பை வச்சிங்கன்னா அந்த சீப்பில் அந்த பேப்பர்லாம் ஒட்டிக்கும். இது ஒன்று. இல்லாட்டி பழைய கால டிவி இருக்கு இல்லையா, அதாவது அதோடைய பின்பகுதி பெருசாக இருக்கும், நீளமாக இருக்கும். சரிங்களா? டியூப் மாதிரி இருக்கக்கூடிய பழைய காலத்து டிவி. அந்த டிவி ஆஃப் பண்ணுறதுக்கு அப்புறம் போய் நின்னிங்கன்னா நம்முடைய முடியெலாம் பிடிச்சி இழுக்கும். இதான் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தொடா விசை அப்படிங்கிறது காந்த விசை, புவியீர்ப்பு விசை, நிலை மின் விசை. அப்படி நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிள்ஸை பாருங்கள், அவர் செஞ்சுருக்காரு பாருங்கள். டிவியில் வந்து நிற்கிறார் அவர். ஸோ டிவியில் நின்றுட்டு கையை வச்சு பார்க்குறாரு, அவர் முடி பிடிச்சி இழுக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி சீப்பில் வந்து சின்ன சின்ன துகள்கள் வந்து ஒட்டி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள், மூலக்கூறு விசை, மாலிகுலர் ஃபோர்ஸ். இது ஒரு முக்கியமானது. இது ஜென்ரலி எங்கே இது நடைபெறுகிறது அதிகமாக அப்படின்னு பார்த்தோன்னா பரப்பு இழு விசையில் நடக்கும். சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தரையில் நீரை ஊற்றி பாருங்கள், எண்ணெயை ஊற்றி பாருங்கள், அதுக்கப்புறம் தேன் இருக்குல்ல, தேன், அந்த தேனை ஊற்றி பாருங்கள், 3க்கும் வித்தியாசம் தெரியும். தண்ணியை ஊற்றின உடனே அப்படியே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல அது ஓடிடும் இல்லையா, சாய்வான பகுதியை நோக்கி ஓடிடும். அதே போல் எண்ணெய் அதை விட மெதுவாக ஓடும். ஓகேவா? இந்த தேன் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னும் கொஞ்சம் மெதுவாக ஓடும். அப்போது அதனுடைய பரப்பு இழுவிசையை பொறுத்து அது என்ன பண்ணுதுங்க, அந்த மூலக்கூறுகள் மெதுவாக பாய ஆரம்பிக்கிறது. இதுதான் சர்ஃபேஸ் டென்ஷன். இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் வருவதற்கு காரணம் இந்த மூலக்கூறு விசை தான். இந்த மூலக்கூறு விசை 2 வகையாக காணப்படுதுங்க. அட்ஹெசிவ் ஃபோர்ஸ், கோஹெசிவ் ஃபோர்ஸ். மனப்பாடம்னு வச்சுக்கோ. அட்ஹெசிவ் ஃபோர்ஸ், கோஹெசிவ் ஃபோர்ஸ். வேரின ஈர்ப்பு விசை, ஓரின ஈர்ப்பு விசை. வேரின ஈர்ப்பு விசை, ஓரின ஈர்ப்பு விசை. சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்க்கலாம், இந்த அட்ஹெசிவ் ஃபோர்ஸ்னால் என்ன. ஃபோர்ஸ் பெட்வீன் மாலிகூல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸ். வெவ்வேறு பொருள்களுக்கு இடையே உள்ள, மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை தான் வேரின ஈர்ப்பு விசை. புரியுதுங்களா? இந்த அட்ஹெசிவ் ஃபோர்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் பேர்ஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ். ஒவ்வொரு ஜோடிகளுக்கும் இந்த வேரின ஈர்ப்பு விசை
சிறிது சிறிது மாறுபட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் சொல்கிறான் பாருங்கள். கம் ஆர் க்ளூ, இந்த பசை, கோந்து இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் வேறின ஈர்ப்பு விசை உள்ளது. சரி, அடேசிவ் ஃபோர்ஸ் பார்த்தோம். இப்போ கோஹெசிவ் ஃபோர்ஸ்னால் என்ன? அதாவது ஃபோர்ஸ் பிட்வீன் தி மாலிகூல்ஸ் ஆஃப் தி சேம் சப்ஸ்டன்ஸ், அதான் கோஹெசிவ் ஃபோர்ஸ். ஓரின பொருட்களுக்கு இடையே ஏற்படும் ஈர்ப்பு விசை தான் ஓரின ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்கிறோம். சரி, கோஹெசிவ் ஃபோர்ஸ் ஆர் ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ், அது குறுகிய குறை, அது பக்கத்தில் தான் நடைபெறும். சரியா, ரொம்ப பக்கத்தில் தான் நடைபெறுவது cohesive force. Therefore, they are effectively only up to very small distance. மிக குறைந்த குறுகிய தொலைவில் மட்டும்தான் இது நன்றாக செயல்படும். இது cohesive force. இந்த adhesive forceல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீரின் மூலக்கூறுகளுக்கு இடையே ஓரின ஈர்ப்பு விசை என்ன வருங்க, அதிகமாயிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கண்ணாடிக்கும் நீருக்கும் இடையே வேறின ஈர்ப்பு விசை அதிகமாகிடும். மாறாக பாதரச மூலக்கூறுகளுக்கும் இடையே ஓரின ஈர்ப்பு விசை பாதரசத்துக்கும் கண்ணாடிக்கும் இடையே வேறின ஈர்ப்பு விசை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு லென்த்தியான ஒரு சென்டென்ஸ், இங்கிலீஷ்லேயும் நம்ம படிச்சுக்கலாம். எப்படின்னு பார்த்துக்கங்க. அந்த இங்கிலீஷில் உள்ளது நம்ம கீழே இருக்கும். அதாவது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் அட் விச் மாலிகூல்ஸ் கேன் அட்ராக்ட் ஈச் அதர் இஸ் கால்டு மாலிகுலர் ரேஞ்ச். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அங்கேயே ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த பாயிண்ட்லேயும் படிக்கலாம். த அடேசிவ் ஆஃப் வாட்டர் டு கிளாஸ் இஸ் ஸ்ட்ராங்கர். புரியுதுங்களா? வாட்டருக்கும் கிளாஸுக்கும் ஸ்ட்ராங்காக அடேசிவ் இருக்கும் கம்பேர் தென் கோஹெஷன் ஆஃப் வாட்டர். புரியுங்களா? இதுதான் முக்கியமான பாயிண்ட். இதெல்லாம் இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணி நம்பர் ஆஃப் டைம்ஸ் படித்து வச்சுக்கணும். எங்கே கேட்பாங்க அப்படின்னா, அந்த கூற்றுகள் காரணங்கள் சரியானவையா தவறானவையா அப்படின்னு கேட்பாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த பாயிண்ட்லாம் சேர்த்து விட்ருவாங்க. கரெக்டாக படிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் ஞாபகத்தில் சொல்ல முடியும். சரி, அடுத்தது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் அட் விச் மாலிகூல்ஸ் கேன் அட்ராக்ட் ஈச் அதர் இஸ் கால்டு மாலிகுலர் ரேஞ்ச். மூலக்கூறு என்னதுங்க, ஒன்றை ஒன்று ஈர்க்கக்கூடிய பெருந்தொலைவு தான் மூலக்கூறு எல்லை அப்படின்னு சொல்கிறோம். சரி, மூலக்கூறு எல்லை வீச்சுனா என்ன? 10⁸ சென்டிமீட்டர் அளவு. அதை பார்த்துங்க, 10⁸ சென்டிமீட்டர் அளவாக தான் இது அமையும். இந்த ஃபோர்ஸ்லேயே அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரெஷர், அழுத்தம். சரிங்களா? அழுத்தமும் ஃபோர்ஸ் மூலமாக தான் நடைபெறுது. ஒரு இடத்த நம்ம பலமாக அழுத்திட்டோன்னு வச்சுக்கங்களேன், பலமாக விசை கொடுத்துட்டோம்னா அங்கு அழுத்தம் ஏற்படும் அப்படிங்கிறது சாதாரண விஷயம். அப்போது ப்ரெஷர் P = F/A. ஸோ ஏங்கிறது ஏரியா. ஒரு பர்டிகுலராக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம வந்து அதிகமான ஒரு விசையை கொடுத்துட்டோம்னா அங்கே அழுத்தம் ஏற்படும். சரிங்களா? இப்போ ஒரு திரவத்துக்கு எடுத்து பேசுகிறோம். எ லிக்விட் கிவ்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் 100 Newton ஓவர் அன் ஏரியா ஆஃப் 2 மீட்டர் ஸ்கொயர். வாட் இஸ் த ப்ரெஷர்? புரியுதா? ஒரு திரவம் 100 நியூட்டன் விசையை 2 மீட்டர் ஸ்கொயர் பரப்பில் செலுத்துகிறது எனில் அழுத்தம் என்ன? அப்போ வந்து ஃபார்முலா எடுத்துக்கணும். ஸோ ப்ரெஷர் = F/A. ப்ரெஷர் = என்ன வருங்க? F/A. ஸோ எஃப்ங்கிறது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு? 100 நியூட்டன். சரிங்களா? ஏரியாங்கிறது 2 மீட்டர் ஸ்கொயர். ஸோ கேன்சல் பண்ணால் 50 நியூட்டன் பார் மீட்டர் ஸ்கொயர், அல்லது பாஸ்கல். ஸோ இதுதான் வந்து அதோடைய ப்ரெஷர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதை பற்றி தான் வந்து பிக்சரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆணி அடித்ததுலேருந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு பிக்சரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்த ஒரு ப்ரெஷர் இங்கே பாருங்கள். ஸோ P3 இங்கே இருக்கிற ப்ரெஷர் அதிகமாகவும் இங்கே இருக்க ப்ரெஷர் குறைவாகவும் இங்கே இருக்க ப்ரெஷர் இன்னும் குறைவாகவும் இருக்குது அப்படிங்கிறத இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ எல்லாம் படத்திலே பார்த்துக்கலாம். சரி, இப்போ அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு திரவத்தின் விசை 4 மீட்டர் பரப்பில் செயல்படுகிறது.
அதன் அழுத்தம் 25 மீட்டர் நியூட்டன் பார் மீட்டர் ஸ்கொயர் எனில் செயல்படும் விசை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபார்முலா தெரியும், P ஈக்குவல் டு எஃப் பை ஏ. இப்போ கேட்டிருக்கிறது எஃப் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், சரிங்களா? அப்படி யூஸ் பண்ணுறது தான் ப்ரெஷருங்கிறது என்னது, 25 நியூட்டன் பார் மீட்டர் ஸ்கொயர், ஓகேவா? இன்ட்டு ஏரியா வந்து 4 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணினா என்ன கிடைக்கும், 100 நியூட்டன் அப்படின்னு தெரியும். ஸோ நிறையா வந்து ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் நிறையா கேட்பாங்க எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ பிளைசி பாஸ்கல். ஸோ பால்சி பாஸ்கல் அவர் தாங்க வந்து இந்த ப்ரெஷருக்கு இவருடைய பாஸ்கல் அப்படிங்கிற பேரில் தான் அவருக்கு எஸ்ஐ யூனிட்டு கொடுத்துருக்காங்க. இவர் 1623 1662 பெரிய சயின்டிஸ்ட், 17வது நூற்றாண்டில், சரிங்களா? இவர் வந்து குழந்தை ஞானி, சைல்டு ப்ரோடிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பேசிக்கலி எந்த நாட்டை சேர்ந்தவர், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். இவர் சரியான ஒரு ஃபிலாசபர். இவருடைய பேரில் தான் அந்த எஸ்ஐ யூனிட் பாஸ்கல் அப்படின்னு ப்ரெஷருக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இந்த ப்ரெஷரை பற்றி அந்த ஃபார்முலா பாருங்கள். த ப்ரெஷர் ஆஃப் எ லிக்யூட் கேன் ஆல்சோ பி கால்குலேட்டட் பை யூஸிங் ஃபார்முலா என்னது, P ஈக்குவல் டு HdG. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. Pங்கிறது ப்ரெஷர், அழுத்தத்தை கொடுக்கும், திரவத்தின் அழுத்தம். H அப்படிங்கிறது திரவத்தின் உயரம். D அப்படிங்கிறது டென்சிட்டி, திரவத்தின் அடர்த்தி, சரியா? G அப்படிங்கிறது என்ன, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவி ஈர்ப்பு விசை. இப்போ கடல் ஆழத்துக்கு போகிறோம். அங்கே எப்படி இருக்கும், கடல் ஆழத்தில் அழுத்தம் அதிகமாக இருக்கும். கடல் ஆழத்தில் வந்து அழுத்தம் அதிகமாக இருக்கும். அப்போ கடலில் உள்ளே இறங்குறவங்க பயங்கர ஆழத்தில் போகும்போது அவங்களுக்கு அழுத்தம் அதிகமாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சி டைவர்ஸ், அந்த கடலில் குதிக்கிறப்ப அதுக்கான வேண்டிய எல்லா விஷயமும் எடுத்துகிட்டு போவாங்க. அதே போல் இந்த டேம் கட்டுறாங்க இல்லையா? ஸோ டேம் கட்டும்போது பார்த்திங்கன்னா இப்படி தான் டேம் கட்டுவாங்க, இந்த உயரத்தில் தான் டேம் கட்டுவாங்க. அதாவது இந்த பகுதி வந்து சிறிய பகுதியாகும், இந்த பகுதி வந்து பெரிய பகுதி. இந்த இடத்துல தண்ணி நிற்கும் போது ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், மேல் பகுதி போக போக ப்ரெஷர் வந்து குறையும், சரிங்களா? சரி, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு ஒன்று இருக்கு இல்லையா, வளிமண்டல அழுத்தம். அது எவ்வளவுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 1 lakh நியூட்டன்ஸ் பார் மீட்டர் ஸ்கொயர் அல்லது 10⁵ நியூட்டன் பார் மீட்டர் ஸ்கொயர். எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம உடம்புல பிளட் ப்ரெஷர் இருக்கும். சில பேருக்கு வந்து பிளட்டு லோ ப்ரெஷரு, சில பேருக்கு வந்து பிளட்டு ஹை ப்ரெஷர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதுலேயும் வந்து அந்த ஏர் ப்ரெஷரை யூஸ் பண்ணி தான் பிளட் ப்ரெஷரை வந்து செக் பண்ணுறதும் இதே மெத்தட் தான். சரி, இந்த அட்மாஸ்பியர் பொறுத்த வரைக்கும் எர்த்தோடைய அட்மாஸ்பியர் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னா, த ப்ரெஷர் அவுட் சைட் இஸ் வெரி லெஸ். புரியுதா? the pressure outside is very less. the pressure inside our body is very high. ஏன் வந்து இந்த ப்ரெஷர் வருது, இந்த பிபிலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்க, அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்குதுங்க, உடம்புல இருக்கிற ப்ரெஷர் இருக்குல்லையே அழுத்தம் அது அதிகமாக இருக்குது. டியூ டு திஸ் அவர் பாடி வில் பஸ்ட். ஸோ டு அவாய்ட் தி ஆஸ்ட்ரோனட்ஸ் வியர் எ ஸ்பெஷல் ட்ரெஸ். அதனால தான் அவங்க வந்து வளிமண்டலத்தில் விட்டு வெளியே போகும்பொழுது சரியான உடையை வந்து அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம அளக்க முடியுமா? அளக்க முடியும். ஆனால் அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கமும் ஒரே மாதிரியாக இருக்கிறது இல்லை, சரிங்களா? இட் டிக்ரீஸ் ஆஸ் வி கோ எபோவ் எர்த் சர்ஃபேஸ். நம்மளுடைய எர்த்து சர்ஃபேஸ்லேருந்து மேலே போக போக அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் எப்படிங்க அதிகமாக போயிட்டே இருக்குது. அதிகமாக நம்ம உயரம் போக போக குறைஞ்சிக்கிட்டே இருக்குதாம்மா. இட் டிக்ரீஸ் அஸ் வி கோ எபோவ் த எர்த் சர்ஃபேஸ். இதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட். இதை மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த மானி, காற்று அழுத்த மானி பேர் பாரோமீட்டர். வச்சுக்க, பாரோமீட்டர் தான் வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ணக்கூடியது.
இதை வந்து இந்த பாரோமீட்டரை 1643 நம்முடைய இட்டாலியன் சயின்டிஸ்ட்டு, அதுக்கப்புறம் டோரி செல்லி அவர் தான் வந்து உலகத்தில் முதல்ல கண்டுபிடிச்சார், இன்வென்ட் பண்ணார். சரிங்களா? அதுக்கப்புறம் அவர் பயன்படுத்தினது மெர்க்குரி பேரோமீட்டர் வச்சு பயன்படுத்தினார். பிறகு ஆனிராய்டு பேரோமீட்டர் வந்துருச்சு. அதே மாதிரி ஃபோர்டின்ஸ் பேரோமீட்டர்னு சொல்லி நிறையா காற்றழுத்தமானிகள் வந்து வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பாஸ்கல் விதி. பாஸ்கல் லா இது வந்து முக்கியமானது. இந்த பாஸ்கல் கண்டுபிடிக்காமல் இருந்தார் அப்படின்னா குழி நோண்டவே முடியாது. இப்போலாம் குழி நோண்டுறதுக்கு ஜேசிபி யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இவருடைய லா பயன்படுத்தி தான். என்ன செய்கிறார் இவர் பாருங்கள், மூடப்பட்ட நிலையில் ஒரு திரவத்தின் ஒரு பகுதியில் கொடுக்கப்படும் அழுத்தமானது அனைத்து பகுதிகளிலும் சமமாக கடத்தப்படும். இதுதான் வந்து பாஸ்கல் விதி. இதான் வந்து பாஸ்கல் இந்த பண்பை முதலில் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாருங்க. The pressure applied to an enclosed liquid gets transmitted equally to every part of the liquid அப்படின்னு சொல்லி இந்த பாஸ்கல் முதல் விதியை அவர் கொடுத்தாருங்க. இதை பேஸ் பண்ணி தான் ஜேசிபி பயனாவது, ஹைட்ராலிக் டிவைஸை வந்து பயன்படுத்துகிறாங்க, எல்லாமே நடக்குதுங்க. அடுத்தது ஃப்ரிக்ஷன், உராய்வு சாதாரணமாக கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அதாவது தேய்ச்சிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகுங்க, உராய்வு ஏற்பட்டு வெப்பம் தான் அதிகமாகும் அப்படின்னு கேள்விப்பட்டோம். அப்போ இரு பொருள்களுக்கிடையே நகரும் போதோ அல்லது தேயும் பொழுதோ அல்லது நகர முற்படும் போதோ ஏற்படும் விசை தான் உராய்வு விசை, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். சரிங்களா? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அப்போ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு என்னென்ன இருக்குது அப்படின்னா 2 முக்கிய காரணங்கள் இருக்குது. மாஸ் ஆஃப் தி பாடி, பொருள்களின் நிறைய பொறுத்து அதோடைய உராய்வு பாதிக்கும். நேச்சர் ஆஃப் தி சர்ஃபேஸ் இன் கான்டாக்ட், தொடர்பு கொள்ளும் பரப்பின் தன்மையை பொறுத்து மாறும். அப்போது ஜென்ரலி ஃப்ரிக்ஷன் தேவையான கண்டிப்பாக தேவை. ஃப்ரிக்ஷன் இருந்தனால தான் நம்ம நடந்து போக முடியுது. சரிங்களா? இல்லாட்டி நம்ம வழுக்கி கீழே விழுந்துருவோம் இல்லையா? அப்போ உராய்வு விசை இருக்கனால தான் நம்ம நடக்கிறோம், ஓடுறோம், எல்லா வேலையும் நம்ம வந்து செய்ய முடியுது. சரிங்களா? ஒரு பஸ்ஸே ஓடுது அப்படின்னா உராய்வு விசை காரணமாக தான் ஒரு பஸ்ஸே ஓடிட்டு இருக்குது. அதே மாதிரி தீப்பெட்டி, தீக்குச்சி இடையே உள்ள உராய்வு ஒரு பற்ற வைக்க முடிகிறது. பேருந்து, மகிழுந்து, பஸ்ஸு எல்லாமே நம்ம போகிறது உராய்வு விசை காரணமாக தான். ஆனால் உராய்வில் சில தீமைகளும் இருக்குது. உராய்வின் காரணமாக வெப்பம் அதிகமாகிரும், அதனால் பாகங்கள் தேய்ந்து விடும். சரிங்களா? ஸோ டயர் தேய்கிறது, டயரை நம்ம வந்து இத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு தடவை கண்டிப்பாக மாற்றி ஆகணும், இந்த மாதிரி ப்ரெஷர்லாம் இருக்குது. சரிங்களா? அடுத்து இந்த உராய்வில் வந்து இன்க்ரீஸிங் அண்டு ரெடியூசிங் ஃப்ரிக்ஷன், அதாவது உராய்வை எப்படி அதிகப்படுத்துவது, உராய்வை எப்படி குறைப்பது. உராய்வை எப்படி குறைப்பதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறோம் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம ஆயிலெலாம் யூஸ் பண்ணுவோம். ஃப்ரிக்ஷனல் ஆயில்னு சொல்லி விற்கிது பார்த்திங்களா, அந்த ஆயிலெலாம் யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் குறையும். அதே மாதிரி டயருக்கு இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பட்டன் என்னாகும், உராய்வை கொஞ்சம் குறைச்சி நம்மளை வந்து சிறப்பாக போக வைக்கும், வளவளப்பான பகுதியிலையும் போக வைக்கும். சரிங்களா? ரைட்டு, அடுத்தது பார்க்கலாம். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்துச்சு, அவ்வளோதான். அந்த டாபிக் வந்து முடிஞ்சு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்? புரியுதா? எது வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், மாறா விசை எது அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸா, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸா அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும்தான் மாறா விசை. நிலை மின்னியல் விசை, ஈர்ப்பியல் விசை இருக்கு இல்லையா, அதான் வந்து மாறா விசையில் இருக்கும். உயரமான இடங்களில் பொருளின் கொதிநிலை எப்படி இருக்கும், குறைவாக இருக்கும். படிச்சிருக்கோம் இல்லையா? பொருளின் கொதிநிலை வந்து பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் வில் டிக்ரீஸ். அடுத்தது பாருங்கள், ஐஸ் கட்டி மீது நடப்பது சிரமமாக இருக்கிற காரணம் என்ன, உராய்வு குறைவாக இருக்கும். ஈஸியான கொஸ்டின்ஸ். அதே மாதிரி மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க, நம்ம படித்த எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். ப்ரெஷர் என்னது, நியூட்டன் பர் மீட்டர்ஸ், ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயர், சர்ஃபேஸ் டென்ஷன் என்னதுங்க, ஃபோர்ஸ் வந்து நியூட்டன், சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து நியூட்டன்ஸ் பர் மீட்டர். புரிந்துக்கோ.
அது ப்ரெஷர் வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயரு, ஃபோர்ஸ் வந்து நியூட்டன், சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து நியூட்டன் பர் மீட்டர்ஸ். அப்போ என்ன அர்த்தம்? இந்த அலகுகள்லாம் கரெக்டாக படிச்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம். விச் ஆர் தி ஈக்குவேஷன் ஃபோர்ஸ் இஸ் இன்கரெக்ட். இன்கரெக்ட் எதுன்னு கேட்குறான். ஆக்சுவலி கரெக்ட் எது? இது கரெக்டு, இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்ட். புரியுதா? ஆனால் இன்கரெக்ட் வந்து இதுதான் அப்படி தெரிஞ்சுக்கோ. அடுத்து பாருங்கள், a good lubricant should have the following property. ஒரு சிறந்த உயவு பொருள் பின்வரும் பண்பை பெற்றுள்ளது அப்படின்னா ஹை ப்ரைஸ். அது சொல்ல முடியாது, ஹை ப்ரைஸ் என்பது சரியில்லை. இட் ஷுட் பி a decompose at high temperature, அதுவும் சொல்ல முடியாது. இட் ஷுட் பி சேஞ்ச் இன் கெமிக்கல் ரியாக்ஷன், அதுவும் சொல்ல முடியாது. பட் இட் ஷுட் பி கேப்பபிள் ஆஃப் கண்டக்டிங் அவே ஹீட் ப்ரொடியூசிங் எஃபெக்ட்ஸ். அதான் முக்கியமானது. சிறந்த உயவு பொருள் எதுங்க? உராய்வினால் ஏற்படக்கூடிய வெப்பத்தை தணிக்கும். அதுதான் வந்து சிறந்த உயவு பொருள். ஓகேங்களா? அடுத்த இன் ஆட்டோமொபைல் சர்வீஸ் ஸ்டேஷன் த வெஹிக்கிள்ஸ் ஆர் லிஃப்ட் அப்வர்ட் யூஸிங் தி ஹைட்ராலிக் லிஃப்ட். ஹைட்ராலிக் லிஃப்ட் கண்ணை மூடி பாஸ்கல்லா, கண்ணை மூடிட்டு பாஸ்கல்லா சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், more number of wheels are provided for heavy goods carrier in order to decrease என்னங்க ப்ரெஷர். சரி, சில பேர் ஃப்ரிக்ஷன்லாம் போட்டுவிட்ருவாங்க, ஃப்ரிக்ஷன்னு போட்டுவிட்ருவாங்க, உராய்வுனால வச்சுருக்காங்க. இப்போ பெரிய பெரிய வெஹிக்கிள்லாம் இருக்கு இல்லையா, நிறைய டயர்கள் கொடுத்துருப்பாங்க. காரணம் என்னென்னா நிறைய லோடு எடுத்துகிட்டு போகிறாங்க. நிறைய லோடு எடுத்துகிட்டு போனால் ப்ரெஷர் தான், அழுத்தத்தை சரி பண்ணுறதுக்காக தான் அப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட இந்த டாபிக் வந்து முடியுது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கில் நெக்ஸ்ட் பார்க்கலாம்.